வணக்கம். இன்றைய நம் பக்தி கதை திருப்பதி பெருமானின் உண்மை பக்தனாக விளங்கிய சடகோப முனிவரின் வாழ்வில் நிகழ்ந்த அற்புதம். இறைவனின் அன்பும் பரிசும் எப்படி ஒரு எளிய மனதிற்கு கிடைக்கிறது என்பதை இக்கதையில் காணலாம். பண்டைய காலத்தில் சடகோப முனிவர் என்ற ஒருவர் பெருமாளை மிகுந்த பக்தியுடன் வழிபட்டு வந்தார். அவர் தினமும் நாராயண நாமம் ஜபித்து அன்னதானம் செய்து யாரையும் குறை கூறாத உன்னத மனம் கொண்டவர். ஒரு நாள் ஒரு வானொலி போல் ஒரு அறிவிப்பு அந்த கிராமத்தில் கேட்டது. திருப்பதி வெங்கடேச பெருமாள் தன் உண்மையான பக்தனை தேர்ந்தெடுத்து நேரில் வர ஆசைப்படுகிறார். அவர் வீட்டில் ஒரு நாள் தங்கி செல்வத்தை அருளப்போகிறார் என்று. இந்த செய்தி முழு கிராமத்தையும் பரபரப்பாக செய்தது. அனைவரும் தங்கள் வீடுகளை அலங்கரித்து பெருமாளை வரவேற்க தயாராகின்றனர். சடகோப முனிவர் மட்டும் அமைதியாக, அவருக்கு ஏதுமில்லை என்றாலும் மனப்பூர்வமாக, அன்புடன், தூய மனதுடன் பெருமாளுக்காக தம் மனைவியுடன் கூடி பஜனை செய்தார். அன்று இரவு ஒரு பழைய தோள்பட்டை, ஒரு தடியுடன் ஒருவர் அவருடைய வாசலில் வந்து நின்றார். அவர் ஒரு யாசகர் போல் இருந்தார். சடகோபர் அவரை உள்ளே அழைத்து மன்னிப்புடன் சிறிய சிறிய உணவுகளை வழங்கி தனக்கே இல்லாதது போல் உணர்ந்து மிகவும் அன்புடன் பாராட்டினார். அந்த யாசகர் அந்த இரவு முழுதும் அவர்களுடன் இருந்தார். பஜனையில் கலந்தார், ஆனந்தம் அடைந்தார். காலையில் அவரை யாரும் காணவில்லை. ஆனால் வீட்டில் ஒரு பெரிய விஷ்ணு சிலையும் அருகில் ஒரு தங்க பானையும் இருந்தது. அப்போதுதான் அனைவரும் உணர்ந்தனர், அதுவே திருப்பதி பெருமாள். அவருடைய உண்மையான பக்தனான சடகோப முனிவரின் வீட்டில்தான் அவர் தங்கியிருந்தார். பெருமாளை வரவேற்க நாம் கோடிகளை கட்ட தேவையில்லை. பக்தி, பரிசுத்தம், நெஞ்சளவு அன்பு போதும். பெருமாளின் பக்தனாக இருப்பது பெரிய விஷயமல்ல. ஆனால் உண்மையான அன்பும் சேவையும் கொண்டிருந்தால் பெருமாளை நம்மை தேடி வருவார். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். மேலும் இப்படி அற்புதமான பக்தி கதைகளுக்காக நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறவாதீர்கள். நன்றி. ஓம் நமோ நாராயண நமக.